ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ராகி மாவு வச்சு சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம். பாருங்கள், லைட்டாக உப்பு சுடுதண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும் மாவை. ராகி மாவை குட்டி பால்ஸ் அந்த ஊற்றிக்கணும். பாருங்கள், இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கணும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். வெல்லம் பாகு காசிக்கலாம். ரொம்ப பாகு காசக்கூடாது, ஒரு அளவுக்கு மீடியமாக பாகு காசிக்கலாம். அவ்வளோதான், பாகு நல்லா கொதிக்குது. இந்த அளவுக்கு பாகு ஆனால் போதும். இப்போ வந்து பால்ஸ் ஊற்றி வச்சுட்டு ராகி மாவை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். இந்த பால்ஸை கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். லைட்டாக கலந்து வைக்கணும். கொஞ்சமாக ராகி மாவு கரைச்சி இதை சேர்த்துக்கலாம் திக்னஸ்க்காக. அவ்வளோதான், சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். கொஞ்சமாக சூடாக இருக்குது. பாருங்கள், சாப்பிட்டு பார்க்கலாம். உண்மையாக சொல்கிறேன், செம்ம சூப்பராக இருக்குது. அந்த தேங்காய், அந்த இனிப்பு சூப்பராக இருக்குது. அப்படி அந்த உருண்டைக்குள்ளே இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.